நாம் முன்னரே கோடிட்டு காட்டிய ஒரு செய்தி கடந்த காணொளியில் புதுவையினுடைய முகமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய முகமாக பார்க்கப்படக்கூடிய புசி ஆனந்த் அவர்கள் நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே புதுவையினுடைய மாநில முதலமைச்சர் வேட்பாளராக அங்கே களமிறக்கப்படுவார் என்றே நாம் குறிப்பிட்டிருந்தோம். இன்று பரவலாக ஊடகங்களிலே அந்த செய்திகள் உலாவி வருகின்றன. நாளை புதுவையில் நடைபெறவிருக்கின்ற மக்களை காணும் விஜயனுடைய அந்த பொதுக்கூட்டம், எண்ணற்ற கட்டுப்பாடுகளோடு நடைபெறவிருக்கின்ற அந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்கள் என்ன பேசப் போகின்றார், என்ன அறிவிப்பை வெளியிடவிருக்கின்றார்? ஆம், இதற்கு முன்னதாக பங்கெடுத்த கூட்டங்களில் அவர் ஆற்றிய உரைகளை விட, அவர் பேசிய அந்த கால அளவை விட நாளை நடைபெறவிருக்கின்ற கூட்டத்தில் மிகுதியாகவே பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக கரூர் நிகழ்விற்கு பிறகு அவர் கலந்து கொள்ளக்கூடிய முதல் கூட்டம், குறிப்பாக பொதுவெளியில் நடைபெறக்கூடிய கூட்டம் அன்று இங்கே உள்ளரங்கில் பொதுமக்களை காணக்கூடிய அந்த நிகழ்வு, அதுவும் தமிழ்நாட்டை கடந்து புதுவை மாநிலத்தில் நடைபெறக்கூடிய முதல் கூட்டம். அந்த கூட்டத்தில் அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் அவர்களை அந்த மாநிலத்தில் பரப்புரையில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அடுத்ததாக மற்றொரு செய்தி, இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களினுடைய தந்தையார் எஸ் சந்திரசேகர் அவரை காங்கிரசினுடைய முகமாக பார்க்கக்கூடிய திருச்சி வேலுசாமி அவர்கள் கண்டு பேசியிருக்கின்றார். அது குறித்த அவர் செய்தியாளர்களை கண்டு விளக்கிய பொழுது, நாங்கள் நட்பின் அடிப்படையிலே நண்பர்களாக கண்டு பேசினோம் என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். இங்கே ஏற்கனவே காங்கிரசிலிருந்து ஒருவர் பிரவீன் சக்கரவர்த்தி சில நாள்களுக்கு முன்பாக விஜய் அவர்களை கண்டு பேசி 2 மணி நேரங்களுக்கு மேலாக கலந்து பேசி சென்றிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கின்றோம். இன்று திருச்சி வேலுசாமி பேசியிருக்கின்றார். விஜய் சற்றே சிறிதாக தங்களுடைய கட்சியை வலுப்படுத்துவதற்கான வேலையை தொடங்கிவிட்டதாகவே பார்க்கின்றோம். கட்சியை கட்டமைப்பதற்கு தொண்டர்களினுடைய அமைப்பை ஒழுங்குபடுத்துவதற்கு, தேர்தல் காலங்களில் பங்கெடுத்து தேர்தல் பணியை மேற்கொள்வதற்கு செங்கோட்டையன் மிக அழகாக அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். அந்த பணியை அவர் செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக பொதுக்கூட்ட மேடைகளிலே தங்கள் கட்சியையும் தங்கள் கட்சியினுடைய தலைவரையோ தங்கள் கட்சியினுடைய கொள்கைகளையோ கூட்டணிகள் அமையக்கூடிய சூழலை பொறுத்து அந்த கட்சிகளையோ தாக்கி